வணக்கம். பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலுக்காக 72 பெயர்கள் அடங்கிய இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பியூஷ் கோயல் மற்றும் அனுராக் தாக்கூர் உள்ளிட்டோர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர்கள் மனோகர்லால் கட்டர், திரிவேந்திர சிங் ராவத் மற்றும் பசவராஜ் பொம்மை ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளன. கர்நாடகாவில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தார்வாட் தொகுதியிலிருந்து போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவின் மகன் BY ராவேந்திரா ஷிமோகா தொகுதியில் களம் காண்கிறார். பாஜக தேசிய இளைஞரணி தலைவர் தேஜஸ்வி சூர்யா பெங்களூரு தெற்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். பாரதிய ஜனதா கடந்த 8ஆம் தேதி வெளியிட்ட முதல் வேட்பாளர் பட்டியலில் 195 வேட்பாளர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. அரசியல் கட்சிகள் பெற்ற தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்த பாரத ஸ்டேட் வங்கி அது தொடர்பான விவரங்களை உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்துள்ளது. 7 பக்கங்களை கொண்ட இந்த பிரமாண பத்திரத்தில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திர ஆவணங்களை அனுப்பி வைத்தது தொடர்பான கடிதத்தையும் இணைத்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2019 ஏப்ரல் மாதத்திலிருந்து 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி வரை தேர்தல் பத்திரம் வாங்கிய தேதி, தேர்தல் பத்திரம் வாங்கியவரின் பெயர் மற்றும் தேர்தல் பத்திர மதிப்பு உள்ளிட்டவை அடங்கிய ஆவணங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல எந்தெந்த கட்சிகள் தேர்தல் பத்திரங்களை எந்தெந்த தேதியில் பணமாக மாற்றின என்ற விவரங்களும் தனியாக வழங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த விவரங்கள் பென்டிரைவில் தனித்தனியாக டிஜிட்டல் கோப்புகளாக உரிய கடவுச்சீட்டுடன் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரணமாக பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தானிலிருந்து 3 கோடி பேர் இந்தியாவிற்கு வரக்கூடும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த 3 நாடுகளிலிருந்து சிறுபான்மையினர் அதிக எண்ணிக்கையில் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டு அவர்களுக்கு வேலை வழங்கப்படும், வீடுகள் கட்டித்தரப்படும் என கூறியுள்ளார். இந்தியாவில் பலர் வீடற்றவர்களாக உள்ளனர். ஆனால் பாகிஸ்தானிலிருந்து குடியேறுபவர்கள் நமக்கு உரிமையான வீட்டில் குடியமர்த்தப்படுவார்கள் என தெரிவித்தார். இந்திய அரசின் பணம் இந்தியர்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். 3 கோடி சிறுபான்மையினர் இந்தியா வந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு யார் தருவது என கேள்வி எழுப்பிய அரவிந்த் கெஜ்ரிவால் மத்திய அரசின் நடவடிக்கை வாக்கு வங்கி அரசியலின் ஒரு பகுதி என விமர்சித்தார். CAA நாட்டுக்கு ஆபத்தானது என கூறிய அரவிந்த் கெஜ்ரிவால், வங்கதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக குடியேறுபவர்களால் அஸ்ஸாமின் கலாச்சாரம் ஆபத்தில் இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஹரியானாவில் புதிதாக பதவியேற்ற நயப் சிங் சைனி தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. சட்டப்பேரவையில் நம்பிக்கை கோரும் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் வெற்றி பெற்றது. जो इस प्रस्ताव के पक्ष में है वो कृपया हाँ कहें, जो इस प्रस्ताव के विपक्ष में है वो कृपया ना कहें। हाँ पक्ष की जीत हुई, हाँ पक्ष की जीत हुई. பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஜனநாயக ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலகியதை அடுத்து ஹரியானாவில் முதல்வராக இருந்த மனோகர்லால் கட்டாரும் அவரது அமைச்சரவையும் பதவி விலகினர். இதையடுத்து பாரதிய ஜனதாவின் ஹரியானா மாநில தலைவரான நயப் சிங் சைனி ஹரியானாவின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதையடுத்து அவர் கேட்டுக்கொண்டபடி நம்பிக்கை வாக்கு கோர இன்று சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்து பேசிய நயப் சிங் சைனி, தாம் ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வருவதாகவும் தமது குடும்பத்தில் யாரும் அரசியலில் இல்லை என்றும் கூறினார். தமக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை வழங்கிய பாரதிய ஜனதாவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானம் கொண்டு வரப்படுவதற்கு முன்னர் இவ்வளவு அவசரமாக கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவை என்ன என காங்கிரஸ் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினர். அவசர நிலை ஏதும் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர்கள் MLA-க்களுக்கு போதிய அவகாசம் அளிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் குறை கூறினர். 90 உறுப்பினர்கள் கொண்ட ஹரியானா சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதாவுக்கு 41 MLA-க்கள் உள்ளனர். அந்த கட்சிக்கு 7 சுயேட்சை உறுப்பினர்களில் 6 பேரின் ஆதரவும், ஹரியானா லோகித் கட்சியின் 1 MLA-வின் ஆதரவும் உள்ளது. இதுவரை கூட்டணியில் இருந்த JJP கட்சிக்கு 10 உறுப்பினர்கள் உள்ளனர். முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு 30 MLA-க்கள் உள்ளனர். காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸிற்கு ஹரியானா சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது ஜனநாயக ஜனதா கட்சியை சேர்ந்த 5 MLA-க்கள் கட்சி கொறடா உத்தரவை மீறி செயல்பட்டது சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
இன்றைய நம்பிக்கை கோரும் கூட்டத்தை புறக்கணிக்கும்படி ஜனநாயக ஜனதா கட்சி எம்எல்ஏக்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் கொறடா உத்தரவை பொருட்படுத்தாமல் 5 உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். இவர்கள் 5வரும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளிக்கலாம் என அக்கட்சி தலைவர்கள் தெரிவித்தனர். இதற்கிடையே ஹரியானா முதல்வர் பதவியை துறந்த மனோகர்லால் கட்டார் தமது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். அந்த தொகுதியை இனி முதலமைச்சர் சைனி கவனித்துக் கொள்வார் என அவர் கூறியுள்ளார். இவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸிற்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. 2018-2019 ஆண்டு காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சி பாக்கி வைத்துள்ள 105 கோடி ரூபாய் வரி செலுத்துமாறு வருமான வரித்துறை அக்கட்சிக்கு நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது. மேலும் அக்கட்சி குறிப்பிட்ட நிதியாண்டுகளில் வருமான வரி விலக்கு கோருவது சட்டத்தை மீறுவதாக உள்ளது என வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறியிருந்தனர். இந்நிலையில் வருமான வரித்துறையினர் அனுப்பிய நோட்டீஸுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது வருமான வரித்துறை அதிகாரிகள் அனுப்பிய நோட்டீஸ் எந்த குறையும் இல்லை என்பதால் நோட்டீஸுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் தலையிட விரும்பவில்லை என கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தொடக்க நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக பிரதமர் மோடி பங்கேற்றார். சுமார் 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் இளைஞர்களிடையே காணொலியில் உரையாற்றினார். பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி ஒரு வலுவான அடியை இந்தியா எடுத்து வைப்பதாகவும் நாம் வரலாற்றை உருவாக்குவதாகவும் தெரிவித்தார். தொழில்துறை 4.0வில் இந்தியா தன்னம்பிக்கையுடன் முன்னோடியாக இருப்பதாகவும் கூறினார். ஒருபுறம் நாட்டில் வறுமையை வேகமாக குறைத்து வருவதாகவும் மறுபுறம் இந்தியாவில் நவீன உள்கட்டமைப்புகளை உருவாக்கி நாட்டை தன்னிறைவு பெறச் செய்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதுவரை 2024 மட்டும் 12 லட்சம் கோடிக்கு மேல் திட்டப்பணிகள் துவக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய பாஜக அரசு கொண்டுவரும் திட்டங்களை திமுக தடுப்பதாக பிரதமர் மோடி கூறுவது பொய் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். அதிமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆச்சிப்பட்டியில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 25,000 பேருக்கு முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த 4 மாவட்டங்களிலும் 1,274 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் முடிவுற்ற திட்டப்பணிகளை மக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு எதுவும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். கஞ்சா, குட்கா, மாமூல் பட்டியல்ல அமைச்சரும் டிஜிபியுமே இருந்தாங்களே, அது யாருடைய ஆட்சியில்? அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்ய விடாம தடுத்த கூட்டணி தான் இன்றைக்கு உத்தமர் வேஷம் போடுறாங்க. இந்த கூட்டணி மறுபடியும் மக்களை ஏமாத்த பெருஞ்ச மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டிராமா நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு நலனுக்கும் தமிழர்களுடைய நலனுக்கும் எதிரான அதிமுக பாஜக கள்ள கூட்டணி ஒரு பக்கம்னா, தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டை வளமாக்க தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இன்னொரு பக்கம் ஜனநாயக சக்திகளும் திமுகவும் ஒற்றுமையாக நிற்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறையின் வழக்கு ஆரம்ப நிலையில் உள்ளதால் எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என கூறி விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்தது மூலம் ஈட்டிய பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கை தனக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு விசாரணை முடியும் வரை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த வழக்கை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதை எதிர்த்து செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை வழக்கை விசாரணைக்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் மோசடி வழக்கில் செந்தில் பாலாஜி விடுவிக்கப்பட்டால் அவருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று அவர் தரப்பில் வாதிடப்பட்டது. அமலாக்கத்துறை வழக்கு ஆரம்ப நிலையில் உள்ளதால் எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என கூறி அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்தனர். செந்தில் பாலாஜி மனுவுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்தனர்.
எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமர் மோடிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது பிரதமரை வரவேற்பதும் திமுகவினர் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் ரமலான் மாத இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் விமர்சனத்திற்கு பதில் அளித்துள்ளார். ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகிறார், அதிமுக பாரதிய ஜனதாவோடு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வதாக ஒரு செய்தி சொல்லியிருக்கின்றார். எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேர்பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. உங்களைப் போல் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கருப்பு கொடி காட்டுவது, கருப்பு பலூன் விடுவது, கோ பேக் மோடி என்று சொல்லுவது, ஆட்சிக்கு வந்த பிறகு பாரத பிரதமரை அழைத்து அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்து வெல்கம் மோடி என்று சொல்லுவது திமுக தான். நாங்கள் எப்பொழுதுமே ஒரே மாதிரியாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய கூட்டாளியான சதா கைது செய்யப்பட்டுள்ளார். மெத்தபைட்டமைன் போதைப் பொருளுக்கான மூலப்பொருட்களை கடத்திய வழக்கில் மூளையாக செயல்பட்ட ஜாஃபர் சாதிக்கை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். ஜாஃபர் சாதிக் உட்பட 3 பேரிடம் மத்திய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் விசாரணையில் கிடைத்த தகவலின்படி ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய கூட்டாளியான சதாவை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தற்போது கைது செய்துள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையைச் சேர்ந்த சதா சென்னை மற்றும் திருச்சியில் உள்ள லாஜிஸ்டிக்ஸ் நிறுவன குடோனை மொத்தமாக நிர்வகித்து வருகிறார். பல ஆண்டுகளாக ஜாஃபர் சாதிக்குடன் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட்டு வந்த அவர் தேங்காய் பவுடர், ராகி பவுடர் போன்றவற்றில் சூடாபெட்ரின் என்ற போதைப் பொருளை கலந்து அதை பேக்கிங் செய்து அனுப்பும் வேலையை பார்த்து வந்துள்ளது தெரியவந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட சதாவை டெல்லிக்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சொத்து வரி, வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவித்ததை செயல்படுத்தும் வகையில் முன்னாள் படை வீரர்கள் சொத்து வரி, வீட்டு வரி செலுத்துவதிலிருந்து விலக்களிப்பதற்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக குடியிருப்பவராக இருக்க வேண்டும் என்றும் படை வீரர்களின் சொந்த பயன்பாட்டில் குடியிருப்பாக பயன்படுத்தப்படும் கட்டடத்திற்கு மட்டும் இச்சலுகை பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முன்னாள் படை வீரர் வருமான வரி செலுத்துபவராக இருந்தால் கூடாது என்றும் ராணுவ பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின் மறு வேலைவாய்ப்பு முறையில் தமிழ்நாடு துறைகள், மத்திய அரசு பணிகள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றி ஓய்வூதியம் பெறுபவர்களாக இருத்தல் கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் திமுக வட்டச் செயலாளர் கொலை மிரட்டல் விடுத்ததாக பெண் கவுன்சிலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் வட்டச் செயலாளர் கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை மாநகராட்சி வளசரவாக்கம் மண்டலத்தில் உள்ள 152வது வார்டில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளி கட்டடம் மற்றும் உடற்பயிற்சி கூடம் நேற்று திறக்கப்பட்டது. இதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்ட போது இரவில் அங்கு சென்ற திமுக 152வது வார்டு வட்டச் செயலாளர் அப்பு என்கிற சத்தியமூர்த்தி தம்மை கேட்காமல் திறப்பு விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்க கூடாது என தகராறு செய்ததாக தெரிகிறது. அங்கு வந்த 152வது வார்டு கவுன்சிலர் பாரதியுடனும் சத்தியமூர்த்தி தகராறு செய்ததாக தெரிகிறது. இது அரசு பணி, கட்சி பணி அல்ல என சொல்லப்பட்டதையும் சத்தியமூர்த்தி ஏற்கவில்லை என தெரிகிறது. அப்போது அவர் கவுன்சிலருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கவுன்சிலர் பாரதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தனது உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும், கொலை மிரட்டல் விடுக்க வட்டச் செயலாளர் சத்தியமூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாரதி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மக்களவைத் தேர்தலையொட்டி பாதுகாப்பை பலப்படுத்த அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் பொதுக்கூட்டங்களில் குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் அரங்கேற்றப்பட உள்ளதாக வந்த தகவல்களை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு பஞ்சாபில் ஏற்பட்ட பாதுகாப்பு குறைபாடு போன்ற நிகழ்வுகள் ஏற்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் பேரணிகள் மற்றும் பொது நிகழ்வுகள் நடைபெறும் இடங்கள், பேரணிகள் நடைபெறும் வழித்தடங்கள் உள்ளிட்டவற்றை கவனமாக திட்டமிட வேண்டும் என்றும் அந்த தகவல்கள் வெளியே கசியாமல் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களை பயன்படுத்தி சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது.
தேர்தல் ஆணையர்கள் நியமன சட்டத்திற்கு எதிரான மனுக்களை நாளை மறுநாள் உச்சநீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை பிரதமர், எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் கொண்ட குழு நியமிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கும் வகையில் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய அமைச்சர் ஒருவர் ஆகியோர் அடங்கிய குழு தேர்தல் ஆணையர் நியமனங்களை மேற்கொள்ளும் என மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்தது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுடன் சட்டமானது. இந்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் இந்த மனுக்கள் நாளை மறுநாள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இலங்கையில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சுமார் 20.3 ஏக்கர் நிலங்களை அவற்றின் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன. அந்த நிலங்களை பார்க்க பொதுமக்களுக்கு ராணுவம் அனுமதி அளித்துள்ளது. காங்கேசன்துறை மற்றும் காங்கேசன்துறை தெற்கு பகுதியைச் சேர்ந்த 52 பேருக்கு நிலங்களை பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டது. கடந்த 33 ஆண்டுகளாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்களை விடுவிப்பதற்கான பத்திரத்தை யாழ் மாவட்ட செயலகத்திடம் ராணுவம் ஒப்படைத்தது. விடுவிக்கப்பட்ட நிலத்தில் ராணுவத்தினரின் 515வது படையணி அமைக்கப்பட்டிருந்தது. இதற்காக பாதை அமைப்பதற்காக மக்களின் வீடுகள் உடைக்கப்பட்டு அவர்களது நிலம் வழியாகவும் பாதை அமைக்கப்பட்டிருப்பதாக மக்கள் கூறினர். ராணுவ அதிகாரிகள் தங்கியிருந்த வீடுகள் மட்டும் நல்ல நிலையில் இருக்க, மற்ற வீடுகள் சிதிலமடைந்து காணப்படுவது உரிமையாளர்களை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது. ஜப்பானின் முதல் தனியார் ராக்கெட்டான கைரோஸ் ஏவப்பட்ட சில வினாடிகளிலேயே வெடித்து சிதறியது. டோக்கியோவை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஸ்பேஸ் ஒன் செயற்கைக்கோள் மற்றும் ராக்கெட் வடிவமைப்பில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிறுவனம் ஜப்பானின் முதல் தனியார் ராக்கெட்டான கைரோஸ் வகயாமா மாகாணத்தின் குஷிமோட்டா நகரில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து ஏவியது. 59 அடி உயரம் கொண்ட திட எரிபொருளால் இயங்கும் இந்த ராக்கெட் விண்ணில் சீறி பாய்ந்த சில வினாடிகளில் வெடித்து சிதறியது. ராக்கெட் வெடித்து சிதறியவுடன் அந்த பகுதி முழுவதும் புகைமண்டலமாக காட்சியளித்தது. உடனடியாக அங்கிருந்த வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். ராக்கெட் விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்சா தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. ராக்கெட் வெடித்ததில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் ராக்கெட் பாகங்கள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிமிடச் செய்திகளை பார்த்தோம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.